Hi friends, welcome to Relax Recipes. இன்றைக்கி நம்ம ஒரு மட்டன் குருமா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது ட்ரெடிஷ்னல் ஸ்டைல் மட்டன் குருமா ரெசிபி தான். இதை வெள்ளை குருமா இல்லை யக்னி குருமான்னு கூட சொல்லுவாங்க. இது எங்கள் ஊர் மேலப்பாளையம் ஸ்டைலில் நான் இன்றைக்கி ஒவ்வொரு ஊருக்கும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். எங்கள் ஊர் ஸ்டைலில் நான் உங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு காட்டியிருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். இன்றைக்கி நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு 3 வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, கொஞ்சமாக மல்லி இலை, ஒரு 5-6 பச்சை மிளகாய், காரத்துக்கு தகுந்தாப்பில் பச்சை மிளகாய். இதுக்கு மிளகாய்த்தூள் கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணுவோம். பச்சை மிளகாய் காரம் தான். தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலம், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இது தாங்க குருமா மசாலா. குருமா மசாலா உங்களுக்கு அவைலபிளாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லது 4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் பட்டை கிராம்பு தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. பேருக்கு கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்க்கப்புறம் 1 கப் அளவுக்கு தயிர், அப்புறம் உப்பு. உங்களுக்கு மசாலா எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டதுன்னா பட்டை கிராம்பு தூள். 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 1.5 டீஸ்பூன் கசகசாவும் ஒரு 5-6 முந்திரி பருப்பும் சேர்த்து நம்ம நைஸாக அரைச்சிக்கணும். கசகசா இல்லாதவங்க முந்திரி பருப்பு கொஞ்சம் கூட்டி அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். எண்ணெய் காய்ஞ்சாக்கில் பட்டை கிராம்பு ஏலம் போட்டு தாளிச்சிக்கலாம். 4 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 2 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். இதில் வெட்டி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துடலாம். இந்த குருமாவுக்கு வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாதுங்க, லேசாக தான் வதங்கணும். வெங்காயம் கலர்லாம் மாற வேண்டாம், பச்சை வாடை போய் வதங்கினா போதும். இந்த குருமா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னேன்ல. சில பேர் தக்காளி, மிளகாய்த்தூள் சேர்க்கவே மாட்டாங்க, தனி ஒயிட்டாக தான் பண்ணுவாங்க. எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தக்காளி, சின்னதாக ஒரு தக்காளியும் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்து தான் செய்வோம். இன்றைக்கி அந்த மெத்தடில் தான் நான் செஞ்சுருக்கேன். வெங்காயம் இந்தளவு வதங்கினாக்கலாம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எண்ணெயில் நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு நம்ம தக்காளி, மல்லி, பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். தக்காளியை வழக்கமாக நம்ம சால்னாக்கு, குருமாக்கு வெட்டுற மாதிரி ரொம்ப பொடிசாலாம் கட் பண்ண வேண்டாங்க, கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாகவே இருக்கட்டும். அதே மாதிரி ரொம்ப மசிகிற அளவுக்கு நம்ம வதக்கணும் இல்லை, லேசாக எண்ணெயில் வதக்கி விட்டாலே போதும். இப்போ கொஞ்சமாக மிளகாய்த்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு அந்த எண்ணெயில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது ஒரு கலர் கொடுக்கும், அதுக்காக தாங்க இந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறோம். இதில் நம்ம தயிர் சேர்த்து மட்டன் சேர்த்து வதக்கிடலாம். 1/2 கிலோவுக்கு நான் 1 கப் தயிர் சேர்த்துருக்கேன். இதில் மட்டனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் குருமா மசாலா சேர்த்துடலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குருமா மசாலா இருக்குது. உங்கள்கிட்ட குருமா மசாலா இல்லாட்டி 4 டீஸ்பூன் மல்லித்தூளுக்கு 1 டீஸ்பூன் நீங்கள் பட்டை கிராம்பு தூளும் 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூளும் எடுத்துக்கலாம். இப்போ மட்டனுக்கு தேவையான அளவு உப்பும் தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம வேக வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் நீங்கள் வேக வச்சிங்கன்னா மட்டன் நல்லா குக் ஆகிடுங்க. இல்லை உங்களுக்கு விசில் கணக்கு வைப்பீங்க அப்படின்னா யூஸ்வலாக எத்தனை விசில் வைப்பீங்களோ மட்டன் சாஃப்டாக குக் ஆகிறதுக்கு அந்தளவுக்கு வச்சுக்கலாம். மட்டன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துடலாம். இன்றைக்கி தேங்காய், முந்திரி பருப்பு, கசகசா சேர்த்து அரைச்சிருக்கேன். கசகசா இல்லாதவங்க ஒரு 5-6 முந்திரி பருப்பு எக்ஸ்ட்ரா வச்சு அரைச்சிக்கலாம். தேங்காய் அரைக்கையில் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்தாக்கில் ஃப்ளேமை லோ பண்ணிவிடுங்க. இந்த குருமா லோ ஃப்ளேமில் தாங்க கொதிக்கணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு குருமாவை கொதிக்க விட்டிங்கன்னா அதோட கலர் சேஞ்ச் ஆகிடும். லோ ஃப்ளேமில் ஒரு 6 அல்லது 7 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருந்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு செட் ஆகிடுங்க.
இந்த குருமா உங்களுக்கு வந்து கீ ரைஸுக்கு, பரோட்டாக்கு, இன்னும் வந்து புலாவுக்கு எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான ரெசிபி தாங்க. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புது புது வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். தேங்க்யூ.